தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போராடுகின்ற போராட்டத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அனுதின ஒரு போராட்டம் இருக்கும் என்றால் இந்த உலகத்தின் மேல் இருக்கின்ற விருப்பத்தின் போராட்டம் என்று நான் சொல்லுவேன். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் இந்த உலகத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த உலகத்தின் விருப்பங்களோ வாஞ்சைகளோ நம்மளுடைய இருதயத்திற்குள் வேரூன்ற நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. தேவன் உங்களையும் என்னையும் ஒத்துப்போகின்ற ஒரு சந்ததியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை பிரித்தெடுத்து அவருடைய விசேஷித்த நாமத்தை உங்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் இந்த சந்ததிக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்புகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென் சொல்லலாமா? ஒத்து போகும்படியாக தேவன் உங்களை அழைக்கவில்லை. இந்த சந்ததிக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த கலாச்சாரம் நம்மை மாற்றக்கூடாது. நாம் இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். தேவனுக்காக எழும்பி நின்று தேவனுக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் விதத்தில் நாம் இந்த கலாச்சாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்ததியாய் இருப்பது அவசியம்.